ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ மறுபடியும் ஒரு ஸ்பெஷல் டாபிக் வீடியோவோட வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழமொழி 400. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்பெஷல் டாபிக்னு தனியாக நம்மளோட சேனலில் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெஷல் டாபிக், அதாவது 14 கீழ்கணக்கு நூல்கள் சம்மந்தமாக நம்ம எடுத்து வந்து தனித்தனியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து பிளேலிஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாலடியார் பார்த்தோம். அதுக்கப்புறம் நான்மணி கடிகை பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம அந்த வரிசையில் பழமொழி 400 வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இது வந்து 4th கிளாஸ். இதுக்கு முன்னாடி 3 டாபிக் வந்து நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து நான் இப்போ காமிச்ச மாதிரி நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பழமொழி 400 அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி 14 கீழ்கணக்கு நூல்களுக்கான டீட்டெயில் பார்க்கும்போதே வந்து அதில் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ பழமொழி 400 அப்படின்னா என்னன்னா, பழமொழி ஒவ்வொரு பாடல்லையுமே வந்து ஒவ்வொரு பழமொழி வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ அதுதான் வந்து இதை வந்து நீங்கள் பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து மெயின். ஸோ இது போக நம்ம ஒவ்வொன்றா வந்து நான் பார்க்க உங்களுக்கு டீட்டெயில் வந்து சொல்கிறேன். சரியா? ஸோ இந்த பழமொழி 400 அப்படிங்கிறத எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, முன்றுரை அரையனார் அப்படிங்கிறவர். சரியா? ஸோ முன்றுரை அரையனார் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பார். ஸோ இந்த பழமொழி 400 நம்மளுக்கு எங்கெங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஓல்டு புக்கு. ஓகேவா? டேர்ம் 2ல இருக்கு. அதுக்கப்புறம் 7th நியூ புக்கு. ஓகேவா? 7th நியூ புக்ல வந்து இயல் 7, அதாவது டேர்ம் 2ல இருக்கு. சரியா? டேர்ம் 2. சரியா? இயல் 7ல வந்து குடுத்துருக்காங்க. 6த்ல வந்து டேர்ம் 2ல வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம 6th ஓல்டு புக்ல குடுத்துருக்கக்கூடிய பழமொழி 400க்கான பாடல் வந்து பார்க்க போறோம். சரியா? 2மே வந்து நான் உங்களுக்கு நடத்திடுறேன். நீங்க இந்த வீடியோ மட்டும் பார்த்தா போதும். சரியா? ஸோ இதுக்கு மேல நீங்க பழமொழி 400க்கான டேட்டாலாம் போய் நீங்க தேடி எடுக்க தேவையில்ல. இந்த வீடியோ மட்டும் பார்த்து இதுல நம்ம என்ன சொல்றோமோ அத மட்டும் நீங்க எடுத்து நோட் பண்ணி வச்சு அத மட்டும் நீங்க படிச்சாலே போதும். கேள்விகள் இதுல இருந்து தான் கேட்பாங்க. ஓகேவா? சரி, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாடல் வந்து கல்வியின் சிறப்புங்க. சூப்பர் பாடல். நாங்க ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த சப்ஜெக்ட் தான் வந்து இருந்துச்சு. இப்பதான் வந்து நியூ புக் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது கற்க வேண்டிய நூல்களை வந்து நிறைவா கற்றவங்க. சரியா? அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அறிவுடையார்ன்னு சொல்லுவோம். நிறைய கற்றவங்கள தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? அறிவுடையார்ன்னு சொல்லுவோம். சரியா? அவங்களுடைய புகழ் வந்து 4 திசைகள்லயுமே வந்து பரவி இருக்குமா. சரியா? இப்ப நம்ம எக்ஸாம்பிள்க்கு யார் எடுத்துக்கலாம்? நம்ம வந்து எல்லாருக்கும் புடிச்ச ஆள்னா, அப்துல் கலாம் ஐயா எடுத்துக்கலாமா? ஓகேவா? ஏபிஜே ஐயா வந்து எடுத்துக்கலாம். அப்துல் கலாம் ஐயா வந்து எடுத்துக்கலாம். நிறையா படிச்சதுனால தான் அவருடைய புகழ் வந்து 4 திசைகள்லயுமே வந்து பரவுச்சு. சரியா? அவருடைய புகழ் வந்து பரவாத நாடே கிடையாதுன்னு சொல்லலாம். கரெக்ட்டா? நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன்ப்பா. ஸோ அவர பத்தி சொல்லல. இவர் வந்து பொதுவா சொல்லியிருப்பாரு. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்க்கு வச்சு சொல்றேன். சரியா? அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் கிடையாது. தம்முடைய நாடுகள் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? எனவே அந்நாடுகளுக்கு செல்லும்போது வழிநடை உணவை, ஓகேவா? வழிநடை உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப இவங்க என்ன, இந்த பாடலினுடைய பொருள் என்னன்னா, கற்க வேண்டிய நூல்கள் எல்லாம் நிறைய கற்ற அறிவுடையவர்கள் வந்து அவருடைய புகழ் வந்து 4 திசைகள்லயும் வந்து பரவி கிடக்குமாப்பா. ஸோ அப்ப வந்து அவருடைய புகழ் வந்து பரவாத நாடே கிடையாது அப்படிங்கிற நிலை இருக்கும்போது, அந்த நாடுகள் எல்லாமே வேற்று நாடு கிடையாது. அந்த வேற ஒரு ஊர் கிடையாது. அதுவும் வந்து அதுவும் வந்து நம்மளுடைய நாடு தான். நம்மளுடைய ஊர் மாரி தான். ஏன்னா நம்மளுக்கு தான் வந்து நம்மளுடைய புகழ் வந்து அங்கே வரைக்கும் தெரியுதுல்ல. இப்ப நீங்க வந்து ஒரு தெரியாத ஊர்ல போய் இறங்குறீங்கப்பா. இப்ப நீங்க சென்னையில இருக்கீங்க. நீங்க போய் கன்னியாகுமரியில இறங்குறீங்க. உங்கள பத்தி கன்னியாகுமரி வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்க. உங்களுக்கு வந்து நீங்க வந்து நெறைய பேருக்கு வந்து உங்கள தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அப்ப 4 பேர் வந்து அங்கே உங்கள பார்க்க வருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். இப்ப யாருமே தெரியாம நம்ம ஒரு இடத்துக்கு போறதுக்கும், ஊர் பேர் தெரியாத இடத்துல வந்து இருக்கோமே அப்படின்னு நம்ம இருக்கிறதுக்கும், நம்மளுக்கு தெரிஞ்சு இருக்கிற இடத்துல வந்து நம்ம இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அத தான் வந்து இங்க சொல்றாங்க. அந்த நாடுகள் எதுவுமே வந்து வேற்று நாடு கிடையாது. தம்முடைய நாடுகள் தான். அதனால அந்நாட்டுகளுக்கு செல்லும்போது நம்ம வழிநடை உணவு கொண்டு போக தேவையில்லைன்னு சொல்றாங்க. நம்ம கட்டுச்சோறுன்னு சொல்லுவாங்க. வழிநடை உணவுனா என்ன சொல்லுவாங்கன்னா, கட்டுச்சோறுன்னு சொல்லுவாங்க நம்ம மொழியில. ஸோ கட்டுச்சோறு கட்டிக்கிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா, நம்ம வந்து நெறையா படிச்சு அறிவுடையவரா ஒருத்தர் இருக்கும்போது, அவருடைய புகழ் வந்து 4 திசையிலயும் பரவி, எல்லா நாடுகளும் வந்து
அவருடைய புகழ் வந்து பரவி இருக்கும்போது, அந்த நாடுகள்லாம் வேற்று நாடு கிடையாது. அவருடைய நாடு தான். அதனால அந்த நாட்டுகளுக்கு போகும்போது, அவங்க வழிநடை உணவு கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்ல. அப்படிங்கிறது தான் இந்த பாடல். சரியா? சிம்பிளான ஒரு இதுதான். ஸோ, இதுல வந்து இதான் வந்து மெயின் கருத்து. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ, அடுத்து சொல்லும் பொருளும். சொல்லும் பொருளும் பார்த்த வரைக்கும், ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக. சரியா? ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். நிறைவாக படிச்சவங்க தான் அறிவுடையார். கரெக்ட்டா? அதான் சொல்லியிருக்காங்க. நாற்றிசை 4 திசை. ஸோ, இது வந்து பிரித்தெழுதுகள்ல கேட்பாங்கப்பா. ஸோ, இதெல்லாம் வந்து தனியா நோட் பண்ணிக்கோங்க. 2 இருக்கும். ஆற்றுனா இந்த இருக்கு பார்த்தீங்களா? 6 கூட்டல் சாரி. நற்றிசை 4 கூட்டல் திசை அப்படிங்கிற நோட் பண்ணிக்கோங்க. ஆற்றுணா அப்படின்னா 6 கூட்டல் உணா அப்படிங்கிற நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 6 அப்படின்னா வழி. சரியா? 6 அப்படின்னா வழிங்கிறது பொருள். உணவு அப்படின்னா உணா அப்படின்னா உணவுப்பா. சரியா? உணானா உணவு உணவு. வழிநடை உணவு அப்படின்னா இதனை கட்டுச்சோறு என இக்காலத்தில் கூறுவர். எந்நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் என்பது பாடல் உணர்த்தும் கருத்து. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சொல்றாங்க. கற்றவர் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் சிறப்பு தான். அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அத தான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆற்றுணானா ஆற்று உணா. சரியா? ஓகே. இப்ப இதுல என்ன பழமொழி அப்படிங்கிறது இதுதான். ஆற்றுணா வேண்டுதல் வேண்டுவது இல். ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படிங்கிறது தான்ப்பா இதனுடைய பழமொழி. ஸோ இதனுடைய அர்த்தம் என்னங்கிறத இப்ப சொல்றேன். ஆசிரியர் குறிப்பு. ஆசிரியர் குறிப்பை பொறுத்தவரைக்கும் இந்நூலின் ஆசிரியர் வந்து மூன்றுரை அரையனார். ஓகேவா? முன்றுரை என்பது வந்து ஒரு ஊர் பெயர்ப்பா. சரியா? முன்றுரை அப்படிங்கிறது வந்து ஒரு ஊர் பெயர். அரையன் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து அரசனை குறிக்கும் சொல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அரையன் அப்படின்னா அது வந்து அரசனை குறிக்குமா. இவர் முன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசராக இருக்கலாம். அதாவது இவருக்கு ஃபுல் டேட்டா கிடைக்கல. ஓகேவா? முன்றுரை அரையனாருங்கிறது மட்டும் கிடைச்சிருக்கு. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? முன்றுரை அப்படிங்கிறது ஒரு ஊர் பெயரு. அரையன் அப்படிங்கிறது ஒரு அரசனை குறிக்கக்கூடிய ஒரு பெயரு. அப்ப முன்றுரை அப்படிங்கிற ஊரினுடைய அரசரா இவர் இருக்கலாம். அப்படி இல்லேனா, அரையன் என்பது புலவரின் குடிப்பெயராக இருக்கலாம். அவங்க குடிக்குன்னு ஒரு பெயர் இருக்கும். அந்த குடிப்பெயரா கூட அந்த அரையன் அப்படிங்கிற பெயர் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நூல் குறிப்ப பொறுத்தவரைக்கும் 17 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது நம்மளுக்கு தெரியும். பழமொழி 400. 400 பாடல்களை கொண்ட நூல். இதுவும் நம்மளுக்கு தெரியும். இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது. இதுவும் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அப்போ 3 பாயிண்ட் ஆல்ரெடி படிச்சாச்சு. இப்பாடலில் வரும் பழமொழி ஆற்றுணா வேண்டுவது இல் என்பது இதற்கு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி. சரியா? இங்க இங்க ஒவ்வொரு பாடல்களுக்கும் 400 பாடல்கள் இருக்கு இல்லையா? இந்த 400 பாடல்கள்ல ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஒரு பழமொழி குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த பாடலினுடைய பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆற்றுணா வேண்டுவது இல். ஓகேவா? கற்றவனுக்கு கட்டுச்சோறு தேவையில்ல அப்படிங்கிறது தான் இந்த நூலினுடைய பழமொழி. இத குடுத்து இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பழமொழியிலயும் கேட்பாங்க. ஸோ இந்த பாடல் பார்க்கும்போது நம்மளுக்கு 2, 3 இடங்கள்ல வந்து கவர் ஆகும். சரியா? சரி ஓகேப்பா. சரி இதோட இந்த பாடல் வந்து முடிஞ்சுச்சு. இதுல இவ்வளவுதான் டேட்டா. ஸோ இப்ப அடுத்து வந்து நம்ம 7த் நியூ புக்ல இருக்கக்கூடிய பாடல வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து இது வந்து உணவ பத்தினது தான். ஓகேவா? ஸோ அதுவும் வந்து உணவ பத்தினது தான். இதுவும் உணவ பத்தினது தான். ஓகேவா? ஸோ விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லி இயல் 7ல வந்து குடுத்துருக்காங்கப்பா. 7த் ஸ்டாண்டர்ட் தமிழ் 7ஆம் வகுப்பு இயல் 7ல வந்து குடுத்துருக்காங்க. என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பாடல பாருங்க. மாரியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் ஒன்றாகும் ஒன்றிலோ இல் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை எழுதியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்றுரை அரையனார். மாரியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் ஒன்றாகும் ஒன்றிலோ இல் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு வந்து பாருங்க. பாடலின் பொருள் மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் குடுத்துருக்காங்களா? மாரியொன்று இன்றி வறண்டிருந்த காலத்தும், அதாவது மழையின்றி வறட்சியா நிலவிய காலத்துல பாரி ம பாரி மகளிரான அங்கவையும், சங்கவையும் சரியா? ஆகியோரிடம் பாணர்கள் வந்து இறந்து நின்றாங்களாம். இறந்து நின்றாங்கன்னா, உதவி கேட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப பஞ்சமா இருக்கு. எங்களுக்கு ஏதாவது வந்து உதவி பண்ணுங்க, சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி உதவி கேட்டு நின்னாங்களாம். யாரு? பாரி மகள்களான பாரியினுடைய மகள்களான அங்கவை கிட்டயும், சங்கவை கிட்டயும் பாணர்கள் வந்து நின்றாங்களாம். சரியா? மழை இல்லாம வறட்சி நிலவிய காலத்திலயும். சரியா? அப்ப பாரி மகளிர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, உலைநீர்ல வந்து பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். அதாவது பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். இதுதான் வந்து பொருள். சரியா? இந்த இது வந்து உங்களுக்கு புரியாத மாரி தெரியலாம். பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லைன்னா, அதாவது கஷ்டப்படுற வீடுனே கிடையாது. கஷ்டங்கிறதே கிடையாது. ஒரு பாட்டுல கூட வரும் தெரியுமா? அ அ
ஸோ டக்குன்னு வர மாட்டேங்குது. சரி, ஓகே. ஸோ பொருள் எதுவும் இல்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்னா, கஷ்டம். அதாவது பொருள் இல்லாத வீடு அப்படின்னு இந்த ஊர்ல எதுவுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா இவங்க தான் வந்து சாப்பாடோட பொன்னையும் உலையில போட்டு ஆக்கி குடுத்துருவாங்க. ஸோ அப்ப அவங்க சாப்பாட்டுல சாப்பாடும் இருக்கும், தங்கமும் இருக்கும். புரியுதா? ஸோ அந்த மாரி வந்து சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதா? "மாரியொன்று இன்றி வறண்டிருந்த காலத்தில்" மாரி இல்லாம வறண்டு இருந்த காலத்துல கூட பாரி மடமகள் பான்மகற்கு சரியா? பாரியினுடைய மகள்கள் பாணர்களுக்கு பான்மகருக்குன்னா பாணர்களுக்கு நீர் உலையுள் பொன் திறந்து நீர் உலையில வந்து பொன் போட்டு சாப்பாடோட பொன்னையும் போட்டு கொண்டு புகவா நல்கினாள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. போட்டு அவங்களுக்கு வந்து குடுத்தாங்க. நல்கினாள்னா குடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப "ஒன்றாகும் முன்றிலோ இல்" அப்படிங்கிறது தான்ப்பா இங்க பழமொழி. சரியா? "ஒன்றாகும் முன்றிலோ இல்" இங்க குடுத்திருப்பாங்க பாருங்க. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி "ஒன்றாகும் முன்றிலோ இல்" அப்படின்னா என்னன்னா, ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அதாவது பொருள் இல்லாத வீடு, செல்வம் இல்லாத வீடுன்னு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் இங்க பழமொழி. சரியா? சொல்லும் பொருளும் பாருங்க. மாரி அப்படின்னா மலை, வறண்டிருந்த அப்படின்னா வறண்டிருந்த, புகவா அப்படின்னா உணவாக, சரியா? மடமகள் அப்படின்னா இளமகள், நல்கினாள்னா கொடுத்தாள், அதுக்கப்புறம் முன்றில்னா வீட்டின் முன் இடம், திண்ணை, சரியா? திண்ணையில இங்கு வீட்டை குறிக்கிறது. சரியா? திண்ணைன்னு வந்து சொல்லுவாங்க. திண்ணைனா அந்த காலத்துல வெளியில வந்து எல்லா வீட்டுக்கு வெளியிலயுமே வந்து இருக்கும். ஸோ அதுல தான் வந்து வழிப்போக்கர்கள்லாம் வந்து தங்குவாங்க. உணவு வந்து கேட்டாங்கன்னா, உணவு குடுப்பாங்க. ஸோ அந்த காலத்துல இருந்துச்சு. இப்பலாம் வந்து வீடையே வந்து பூட்டி இருந்தாலும் சேஃப்டி இல்லாம இருக்கு. ஸோ அந்த காலத்துல அப்படிலாம் கிடையாது. வீடு வந்து என்னைக்குமே வீட்டு வாசல்ல எல்லாருமே வந்து திண்ணை கட்டியிருப்பாங்களாம். ஸோ அந்த திண்ணையில வந்து வழிப்போக்கர்கள் வந்து யாருனாலும் தங்கிக்கலாம். எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாரிலாம் வந்து இருந்துச்சு. ஸோ இப்பலாம் வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு வெயில் அடிக்குது, ஒரு மழை பெய்யுதுன்னு ஒதுங்கி கூட நம்மள நிக்க விடுறது கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த மாரி நிலைமைகள் வந்து மாறிருச்சு. சரியா? ஸோ நெறைய எல்லா வீட்டுகள்லயுமே அந்த காலத்துல திண்ணைகள் இருந்திருக்கு. ஸோ அப்புறம் தான் அடுத்தடுத்த புலவர்கள் வந்து திண்ணையை இடித்து தெருவாக்கு அப்படின்னு சொல்லிலாம் நம்ம வந்து பார்த்திருப்போம். ஸோ அந்த மாரியான இதுல வந்து மாற்றம் அடைந்தது தான். ஓகேவா? ஸோ நூல்வெளிப்பா. ஸோ இதுல என்ன இம்பார்ட்டன்ட்டா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராவா என்ன இருக்குன்னா, பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையினார். போனதிலே பார்த்துட்டோம். ஓகேவா? இத விட்டுருங்க. இவர் கிபி பொது ஆண்டுக்கு முன் இத நோட் பண்ணுங்கப்பா. கிபி பொது ஆண்டு 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர்ப்பா இவரு. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட். அங்கே நம்ம பார்க்கல. ஸோ அடுத்து பாருங்க. பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தைச் சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. செகண்ட் பாயிண்ட்ப்பா. இந்த 2 பாயிண்ட் வந்து அங்க இல்ல. பழமொழி 400 14 கீழ்க்கணக்கு நூல் தெரியும். இது 400 பாடல்களை கொண்டது தெரியும். ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது. இதுவும் தெரியும். இது பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது. இந்நூலின் ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. ஓகே. இது எல்லாமே இது டேட்டா தேவையில்லப்பா. ஆல்ரெடி நம்ம போனதிலே பார்த்துட்டோம். ஸோ இதுல உள்ள எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் என்னன்னா, இவர் வந்து 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர், சமண சமயத்தைச் சேர்ந்தவர். அவ்வளவுதான். சிம்பிளா என்ன இல்லையோ அத மட்டும் எடுத்து வச்சு பார்த்துட்டு போய்க்கிட்டே இருக்கணும். புரியுதா? எல்லாத்தையும் போட்டு வள 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 வளன்னு பார்த்து நம்ம புலவர் ஆக போறதில்ல. நம்மளுக்கு தேவை ஒரு போஸ்டிங் சரியா? அந்த போஸ்டிங்ல நம்மளுக்கு எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணுமோ, அந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சா போதும். ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண கத்துக்கோங்க. ஓகேவா? சரியா? எல்லாத்தையும் போட்டு இதுல இழுத்துக்கிட்டு இருக்க வேணாம். ஓகேவா? ஸோ இப்ப உன்னோட பொறுத்தவரைக்கும் மரம் வளர்த்தால் மாரி பெறலாம். ஓகேவா? நீர் உலையில் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீர் கூட்டல் உலையில்னு வரணும்ப்பா. இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இது ஓகே. ஆப்ஷன் பி. ஓகேவா? மாரி பிளஸ் 1 என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாரி 1ன்னு வரணும். ஏ ஆப்ஷன் ஏ மாரி 1 அப்படின்னு வரணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான்ப்பா. இது மட்டும் தான். சரி, ஓகேவா? ஸோ இதோட முடிஞ்சுச்சு. இப்ப வந்து நம்ம பழமொழி 400 பார்த்துட்டோம். வெற்றிகரமா நம்ம ஸ்பெஷல் டாபிக்ல 4த் டாபிக் வந்து நம்ம முடிச்சுட்டோம். சரியா? இன்னும் வந்து நம்ம அடுத்தது வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நம்ம குடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த ஸ்பெஷல் டாபிக் நம்ம எதுக்காக எடுத்தோம் அப்படின்னா, இது வந்து யூனிட் 7ல வந்து குடுத்துருக்காங்க. தமிழ்ல வந்து யூனிட் 7 சொல்லி ஒரு 15 மார்க் குடுத்துருக்காங்க தெரியுமா? அது வந்து உரைநடை பகுதி அந்த மாரி. ஸோ அதுல வந்து இந்த இந்த டாபிக் மட்டும் குடுத்துருக்காங்க. 17 கீழ்க்கணக்கு நூல்கள் மட்டும் குடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம இத உள்ள இயல்களுக்குள்ள போய் பார்க்காம செப்பரேட்டா எடுத்தும் பார்க்குறோம். ஓகேவா? அந்த 15 மார்க்கே நம்ம விட்டுறக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக தான். ஓகேவா? சரி, ஓகேப்பா. ஸோ இந்த லெசன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கு, எதுவும் சரியா புரியல, வேற எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? ஸோ அத வச்சு நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து எப்படி பெட்டரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, ஓகே. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால
இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. பல விஷயங்கள போட்டு குழப்பிக்காதீங்க. சரியா? ஸோ யார் எந்த சேனல் நீங்க ஃபாலோ பண்றீங்களோ, ஸோ அந்த சேனல முழுசா நம்பி ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஓகேவா? ஸோ உங்களுடைய எண்ணமும், உங்களுடைய முயற்சி மட்டும் தான் உங்களுடைய வெற்றிய வந்து தீர்மானிக்குமே தவிர, எந்த ஒரு சேனலும், எந்த ஒரு மெட்டீரியலும், எந்த ஒரு புக்கும் வந்து உங்களுடைய வெற்றிய, தோல்விய வந்து தீர்மானிக்க போறது கிடையாது. சரியா? உங்களுடைய எண்ணமும், உங்களுடைய விடாமுயற்சியும் மட்டும் தான் உங்களுடைய வெற்றிய வந்து தீர்மானிக்கும். சரியா? ஸோ அதனால எத பத்தியும் வந்து குழப்பிக்காம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி. சரியா? "அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும்" அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எவ்வளவு துன்பங்கள் நம்மளுக்கு வந்தாலும் சரி, "துன்பத்துக்கே துன்பம் கொடுக்க வேண்டும்." சரியா? "இடுமைக்கே இடும்பை படுப்பார்" அப்படின்னு வந்து அப்துல் கலாம் ஐயா வந்து சொல்லியிருக்காரு. துன்பமே நம்மள பார்த்து கஷ்டமே மிரளணும். "ஐயய்யோ! இவனா? இவன் வேணாம்ப்பா. இவன்ட்ட போனோம்னா நம்மள கொன்றுவான்ப்பா" அப்படிங்கிற மாரியே பயப்படும். நம்மள பார்த்தாலே நடுங்கணும். நேத்து பார்த்தோம் இல்லையா திருக்குறள்ல, "பரியது கூர்ங்கொட்டது ஆயினும் யானை வெருவும் புலிதா குறின்." என்னதான் உருவத்துல பெரியதா இருந்தாலும் யானை, காட்டுல ஒரு புலி, அத விட உருவத்துல சிறிய புலி ஊக்கத்தோட தாக்கும்போது அந்த யானையே நடுங்குமாம். புரியுதா? உங்களுடைய ஊக்கம்ங்கிறது அந்த அளவுக்கு இருக்கணும். சரியா? இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்கன்னுலாம் கேட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? ஸோ ஒழுங்கா வந்து புக் எடுத்து படிக்கிற வழிய பாருங்க. ஓகேவா? சரி ஓகேப்பா. தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி. வணக்கம்.